வெல்கம் ஆல் டு சரிக்தா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சட்னி ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வறுப்பட்டதுக்கப்புறம் இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் ஓரளவு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்த உளுத்தம் பருப்பையும் சேர்த்து விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டால் சுவையான உளுந்து சட்னி ரெடி.